எப்பவுமே இந்த கண் திருஷ்டிய மட்டும் நம்ம லேசா எடுத்துக்க முடியாது. வீட்ல அடிக்கடி சண்டை, உடம்பு சரியாம போகுறதுன்னு காமிச்சு குடுத்துரும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வீட்ல சாம்பிராணி போடணும்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி புகை போடும்போது நான் சொல்ற இந்த 4 பொருளையும் சேர்த்து போட்டு பாருங்க. நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்களே உணர்வீங்க. அடுப்பு கறி எடுத்துக்கோங்க. நான் நாட்டு மருந்து கடையில வாங்கியிருந்தேன். அடுப்பு கறி இல்லாதவங்க வீட்ல தேங்காய் மூடிய நல்லா நெருப்புல சுட்டு தேங்காய் எரிஞ்சிட்டு இருக்கும் போது அதை எடுத்து கவனமா காலி இடத்துல வச்சு கங்காகிற வரைக்கும் விட்டுடுங்க. இப்ப இந்த கங்கு கூட கொஞ்சமா சாம்பிராணி தூள், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமா பச்சை கற்பூரம், தசாங்கம் பவுடர் இல்லைன்னா தசாங்க கோன் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் சேர்த்து கொஞ்சமா கருப்பருத்தியும் சேர்த்து எரிய விட்டக்கு அப்புறம் அந்த புகைய வீட்டுல இருக்கிற மூல முடுக்கல் எல்லாம் காமிச்சிடுங்க. சாம்பிராணி போடுறப்ப எப்பவுமே மணி அடிக்கணும். ஒருவேளை நீங்க சாம்பிராணி கப் யூஸ் பண்றதா இருந்தா அதுல 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் நார்மல் கற்பூரத்தையும் சேர்த்து எரிய விட்டக்கு அப்புறம் அந்த புகைய வீடு ஃபுல்லா காமிச்சிடுங்க.